டியர் இன் கிரைஸ்ட், ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒரு 2 காரியங்களை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். எகிப்தை குறித்து கர்த்தர் என்னோடு கூட கடந்த 2 நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எகிப்து என்பது ஒரு தேசம், ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட தரிசனம் பெற்ற யோசேப்பு அங்கு சொல்லும்போது நிறைய பாடுகள், நிறைய பிரச்சனைகள், அடிமைத்தனம், பாவம் அவரை மேற்கொள்ள பார்க்கிறது. அடிமைத்தனத்தில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனாலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு யோசேப்புக்கு இருந்ததுனால அவர் எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்க கர்த்தர் அவருக்கு உதவி செய்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய தரிசனம் உங்கள் மேல் இருக்குமானால் எதிரிகளின் வேதம் அதுதான் சொல்றது. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தீங்கன்னா சத்துருக்களும் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள். அதே போல்தான் எகிப்து போன்ற சூழ்நிலையில் இருக்கிற, எகிப்து என்றால் அடிமைத்தனம் செய்கிற ஒரு தேசம், கொடுமையாய் ஆட்சி செய்கிற ஒரு தேசம். அப்படிப்பட்ட தேசமாக இருந்தாலும், அப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும், அப்படிப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற மனிதர்கள் மத்தியில் உங்களை கர்த்தர் உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. வெறும் அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொரு காரியத்திலையும் அங்கே உதவி செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, தரிசனம் உங்களிடம் இருக்குமானால் தரிசனத்தை அழிக்கும்படியாக சத்துரு கிரியை செய்வான். உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க அவன் முயற்சி பண்ணுவான். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. தைரியமாய் அதை ஏற்றுக்கொண்டு, சகித்து கொண்டு, பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருந்து, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நம்பிக்கையாக வாழ நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் தரிசனங்கள் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். இங்கெல்லாம் தரிசனம் நிறைவேறுமா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், கர்த்தர் உங்களுக்கென்று வைத்த தரிசனம் ஒரு அற்பமான காரியத்தில், நீங்கள் எதிர்பார்க்காத காரியத்தில் தான் அந்த தரிசனம் நடக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இந்த இடத்துலலாம் கர்த்தர் என்னை உயர்த்துவாரா என்றால், கர்த்தரால் எந்த இடத்திலும் உங்களை உயர்த்த முடியும் என்பதை விசுவாசத்தோடு காத்திருங்க. யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் நிறைய காரியங்களை செய்கிறதை பார்க்க முடிகிறது. பார்வோனுக்கு ஒரு திகிலூட்டும் ஒரு கனவை வர வைக்கிறார். அந்த கனவுக்கு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணிடுறாங்க. ஆனால் ஒருவராலும் அந்த கனவுக்கு ஒரு தெளிவான பதிலை கூற முடியவில்லை. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீர்கள், ஆனால் உங்களை கொண்டு, உங்களால் மட்டும்தான் சில காரியங்களை செய்ய முடியும். அது எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த காரியங்கள் அவர்களால் செய்ய முடியாது. கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசனத்திற்கென்று வைத்திருக்கிற திட்டங்களும் காரியங்களும் மிகவும் பெரியது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நான் இந்த பேசும்போதே தரிசனம் பெற்ற ஒரு கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணி இந்த தரிசனத்துக்கென்று காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்கள் மீதும், ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள் மீதும், விசுவாசிகள் மீதும் தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய கரம் தொடுவதை நான் பார்க்கிறேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு சத்தமா ஆமென் சொல்லுங்க. ரிமஷந்து ரியாந்தராபா. யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் தரிசனம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று அவருடைய சகோதரர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய வேதம் சொல்லியது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அவர்கள் சகோதரன் நினைவுகளை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டு விட்டார். அங்கே எகிப்தில் அவர் விற்கப்படுகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு சோதனையை வைக்கிறார். ஒரு பாவத்தின் காரியத்தை அங்கே வருகிறதை இச்சையின் காரியம் வருகிறதை பார்க்க முடியல. அதிலும் யோசேப்பு வெற்றி பெற்ற ஒரு நபராய் மாறுகிறார். நமக்கு கூட தரிசனம் வைக்கப்பட்டவர்களுக்கு நிறைய சோதனைகள் வரும். நிறைய குறிப்பாக இந்த இச்சையின் காரியங்கள் நிறைய வரும்.
அதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டவர்கள், அதிலிருந்து மீட்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஆண்டவருக்கென்று வைராக்கியம் உள்ளவர்களாய், ஆண்டவருடைய அன்பில், ஆண்டவருடைய கனிகளில், ஆவியின் கனிகளில் எப்பொழுதும் தேறினவர்களாய் நாம் இருப்போமே. ஆனால் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தை பவுல் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். எஸ், உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த தரிசன ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். எகிப்தின் காரியங்கள் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மானிடர்களாக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் போராடும் போது கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் தோல்விகளை சந்திப்பார்கள் என்பதில் மாற்றமில்லை. நம்பிக்கையோடு, வைராக்கியமோடு, ஆவியின் காரியங்களில், ஆவியின் கனிகளிலும், ஆவியின் வரங்களிலும் நீங்கள் பலப்படும் போது உங்களை கொண்டு அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் போனால் மட்டும்தான் ஒரு இடத்துக்கு விடுதலை கிடைக்கும். அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் உங்களிடத்தில் அழைத்து கொண்டு வருவார். நீங்கள் அங்கலாய்ப்போடு உட்கார்ந்துருக்கலாம், வேதனையோடு உட்கார்ந்துருக்கலாம். என்ன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாட்டிட்டேனே, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தாரே, எனக்கு தரிசனத்தை கொடுத்தாரே, என்னோடு உடன்படிக்கை பண்ணினாரே, ஆனாலும் இன்னும் என் வாழ்க்கையில் உயர்வு வரவில்லையே, இன்னும் கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறவில்லையே, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தின் காரியங்கள் அப்படியே மந்தமாய் நின்று கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் அங்கலாய்ப்போடு இதை கேட்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நாட்கள் வருகிறது, காலம் சமீபமாய் இருக்கிறது. உங்களுக்கென்று வைக்கப்பட்ட தரிசனத்தில் நீங்கள் வேகமாய் வளரவும் உங்களை கர்த்தர் ஒரு முத்திரை மோதிரமாய் மாற்றக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். எகிப்தின் சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம். எகிப்து போன்ற சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் வந்தது நல்லது என்று கர்த்தரை மனதார துதியுங்கள். அந்த எகிப்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி உங்களை ஒரு முத்திரை மோதிரமாக கர்த்தர் மாற்றுவார் என்பதில் மாற்றமில்லை. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கொண்டு கர்த்தர் எகிப்தில் இருக்கிற எப்படி பார்வோனை போன்ற உயர் பதவியில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் தொட்டாரோ, அவர்களை கொண்டு எப்படி உங்களை உயர்த்தினாரோ, யோசேப்பை உயர்த்தினாரோ, அதே போல உங்களுக்கு எதிராய் நிற்கும் மனிதர்களை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், மஷந்து உரியாந்தராப்பா, ஒரு பெரிய உயர்வை, உங்கள் ஊழியத்தில் ஒரு பெரிய வெற்றியை அவர்கள் உங்களுக்கு தோள் கொடுக்கவும், உங்களுக்கு உதவி செய்யவும், ஊழியத்திற்கான காரியத்தில் அவர்கள் பங்கு பெறவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி சவுலை பவுலாய் மாற்றினாரோ அதே போல உங்கள் ஊழியத்திலும் சவுலாய் நின்று கொண்டிருக்கிற அநேகரை கர்த்தர் பவுலாய் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறவங்க, நம்புகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அது மட்டுமல்லாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கும்போது அவர் யூதர்களின் ராஜாவாக பிறந்தார். இதை கேட்டோன்னே ஏரோதுக்குள்ளார ஒரு கலக்கம். எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை கொன்றுவிட வேண்டும் என்று 2 வயதுக்குட்பட்ட நபர்களை கொல்ல தீர்மானித்த போது தேவதூதன் பேசுகிறார், நீ எகிப்துக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லி. தேவன் எகிப்து என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பின் அடையாளமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எகிப்தின் சூழ்நிலைகளை, பார்வோனின் சூழ்நிலைகளை, ஏரோதின் சூழ்நிலைகளை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் போக செய்வார். சவுலை போன்று இருக்கிற நபர்கள் எல்லாம் பவுலாய் மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவேற்றுவார். உங்கள் தரிசனத்தில் உறுதியாய் தரித்திருங்க. உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையில் நிலைத்திருங்க. என்னே நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தின்படி மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய காலம் மிக விரைவில் இருக்கிறது. God bless you. Thank you.